அண்மை கடல்ல இருந்து ஆழ்கடல் வரைக்கும் ரிலையன்ஸுக்கும் வேதாந்தாவுக்கும் இந்த மோடி அரசு வந்து இப்படி அவங்களுக்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுனால கிட்டத்தட்ட இந்த 100 கிராமங்களை சார்ந்த மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் இழந்து இந்த மீன்பிடி தொழில அறவே இன்னைக்கு கைவிடக்கூடிய வகையில குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கான ரூபாய் அந்த ஒவ்வொரு மீனவருக்கும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படக்கூடிய வகையில ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மீன்வள மசோதா என்றது 16 பக்கங்கள் இருக்கு. அதுல 11 பக்கங்கள் வந்து மீனவர்களை எப்படி தண்டிக்கலாம், இங்க நீங்க வந்து அனுமதி வாங்கும் போது என்ன சொல்லிட்டு போறீங்களோ அதுக்கு மாறா அந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துல மீன்பிடி தொழில் செஞ்சாலோ இல்ல அந்த மீன்களுக்கு வேற ஒரு மீன்களை பிடிச்சாலோ இது எல்லாமே தண்டனைக்குரிய சட்டங்களாகவும் விதிகளை மீறி மீன் பிடிச்சதா மீனவர்கள் மேல வந்து மிகப்பெரிய பழியை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டமா தான் இந்த மீன்வள மசோதா வந்து இருக்கு. தமிழக மீனவர்களோட வாழ்வு உரிமையை பறிக்கிறது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க மீனவர்களை வந்து குற்றவாளி ஆக்குறதும் கூடுதல் தண்டனைகளையும் அபராதங்களையும் விதிக்கக்கூடிய ஒரு மோசமான பிரிவுகள்லாம் இருக்கக்கூடிய மசோதாவை தான் இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருந்தது. இந்த மாதிரி முழுக்க முழுக்க கடல் வளத்தை வந்து மீனவர்கள் பயன்படுத்த முடியாம பாரம்பரிய தொழிலை விட்டு கடலை விட்டுட்டு ஓடக்கூடிய வகையில பல்வேறு அம்சங்களை வந்து 11 பக்கங்கள் வந்து நிரப்பி வச்சிருக்காங்க. தோழர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பொதுமேடையின் சார்பாக நாம் தொடர்ச்சியாக இணைய வழி கூட்டத்தொடர் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் 9வது பகுதி இன்று. இன்றைய கூட்டத்தில் என்ன தோழர்? இல்ல டிஸ்டர்பன்ஸ் வந்து மைக் ஆஃப் பண்ணியாச்சு, நீங்க தொடரணும். ஓகே. இன்றைய கூட்டத்தொடரில் நாம் இந்த முன்னாடி நடந்த 8 கூட்டத்தொடரிலும் நாம் பாஜக அரசு பல்வேறு பிரிவு மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த செயல் திட்டங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். இன்று மீனவர்களுக்கு எதிராக பாஜக கொண்டு வந்த செயல் திட்டங்கள், சட்டங்கள், பல்வேறு விஷயங்கள், மீனவர்களுக்கு எதிராக கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்முடைய இன்று 2 சிறப்பு விருந்தினர்கள் உரையாட இருக்கின்றார்கள். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக நீண்ட ஒரு கடற்கரை, பல லட்சம் மீனவர்கள் கடற்கரை பகுதியில் வசிக்கின்றனர். ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம், பொருளாதாரம் ஏறக்குறைய 4% இந்தியாவின் ஜிடிபியில் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரமாகவும் இருக்கிறது. இந்த மீனவ மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவ மக்களின் பிரச்சனை என்பது குறிப்பாக ஒரு ஒன்றிய அரசு, இந்த கடந்த 10 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஒரு கார்ப்பரேட்டுக்கு சாதகமான கடலின் வளங்களை கார்ப்பரேட்டுகள் கைப்பற்றுவதற்கு ஏதுவாக கொண்டு வரப்பட்ட பல்வேறு சட்டங்கள், கடல் மேலாண்மை சட்டங்கள், ஆழ்கடல் மீன்பிடி தடை சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்கள் அது ஒரு புறம். மற்றொரு புறம் குறிப்பாக தமிழ்நாடு மீனவர்கள் குறிப்பாக சந்திக்கின்ற பிரச்சனை, இலங்கை கடற்படையினால் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவது, துப்பாக்கி சூட்டினால் கொல்லப்படுவது போன்று தமிழ்நாடு மீனவர்கள் குறிப்பாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என பல்வேறு பிரச்சனைகளை மீனவ சமூகம் பல ஆண்டுகளாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு தீர்வே இல்லாமல் அவர்கள் பிரச்சனை தீவிரமாகும் போது அவர்கள் வெகுண்டெழுந்து போராடுவதும், அந்த நேரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதும் பின்னர் அந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காண முடியாமல் இருப்பதுமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளில் 2014க்கு முன்னரும் மீனவர்கள் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். 2014 பாஜக நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டிய நேரத்தில் அவர்கள் தமிழ்நாடு மீனவர் பிரச்சனைகள் குறித்து மிகுந்த கவலை தெரிவித்தார்கள். அது குறித்து பல்வேறு தீர்வுகளை தாங்கள் கொண்டிருப்பதாக சொன்னார்கள். குறிப்பாக கச்சத்தீவு பிரச்சனையை தாங்கள் அதிகாரத்திற்கு ஆட்சிக்கு வந்தால் அதற்கு நிரந்தர தீர்வு காண்போம், கச்சத்தீவை மீட்போம் என்றெல்லாம் அவர்கள் கூறி மீனவ மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செய்தார்கள்.
கடல் தாமரை என்ற ஒரு மாநாடு கூட நடத்தினார்கள். ஆனால் 2014க்கு பிறகு அவர்கள் ஒரு பெரும்பான்மையாக ஆட்சி அதிகாரத்துக்கு முதல் முறை மோடி தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு வந்தபோது அப்போதும் அவர்கள் பெரிதாக மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க குறிப்பாக ஏன்னா கடந்த 2 நாட்களாக தமிழ்நாடு பாஜக தலைவர் கச்சத்தீவு பிரச்சனை குறித்து ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை செய்தது போல அவர் ஒரு விஷயத்தை காட்டி இங்க திசை திருப்ப பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த விஷயத்தில் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள், தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தார்கள். ஆனால் இந்த 10 ஆண்டு கழித்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதே நிலைமைதான் தொடர்கிறது. இன்னும் அவர்கள் வலுவான ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் வலுவாக இருந்தார்கள் 10 ஆண்டுகளாக. இலங்கையோடு மிக நெருக்கமான நட்புறவை பேணிக் கொண்டிருந்தார்கள். இலங்கை சில ஆண்டுகளுக்கு முன் அங்கே ஒரு மிக மோசமான பொருளாதார நெருக்கடி வந்த போது கூட ஏறக்குறைய $3.9 பில்லியன் 32,000 கோடி கிட்ட அவர்களுக்கு பொருளாதார நிதி உதவி அளிக்கப்பட்டது. ஆனாலும் இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்தோ அதை நிறுத்துவதற்கான நிரந்தர ஏற்பாடு குறித்தோ அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அங்கே அதானிக்கு ஒரு காற்றாலை மின்சார உற்பத்தி போன்ற பல்வேறு திட்டங்களை பெறுவதில் குறியாக இருந்தார்களே தவிர உண்மையில் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு, இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இலங்கைக்கு செய்த உதவிக்கு எந்த ஒரு மக்களின் பிரச்சனைகளை ஒட்டி அந்த உதவிகள் செய்யப்படவில்லை. மாறாக கார்ப்பரேட் நலன்களை ஒட்டி அந்த உதவிகளை பிஜேபி அரசாங்கம் செய்தது. அது போன்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா கூட டேட்டா என்னன்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் பீரியட்ல 2003ல இருந்து 2013 வரைக்கும் அந்த 10 ஆண்டுகள்ல நடந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது நடந்த தாக்குதலை விட பிஜேபி ஆட்சி காலத்தில் 2014 இருந்து 2024 வரைக்கும் அது அதிகரிச்சிருக்கு. ஏறக்குறைய 3,133 தாக்குதல்கள், அதாவது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது 2,900 மீனவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் என்பது பிஜேபி மினிஸ்டரே பார்லிமெண்ட்ல கொடுத்த தகவல். அப்போ இந்த ஒரு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தொடர்ச்சியாக தங்கள் வாழ்வாதாரத்துக்காக கச்சத்தீவு ஒட்டிய பகுதிகளிலும் ராமேஸ்வரம் போன்ற பகுதியிலிருந்து போகக்கூடிய மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுவதும், அவர்களுடைய படகுகள் இலங்கை கடற்படையால் சேதப்படுத்தப்படுவதும், அது கைப்பற்றப்படுவதும் அது தொடர்கதையாக இருக்கிறது. அன்றாட செய்திகளாக நாம் ஒரு கடந்து போக பழகிவிட்டோமோ என்ற ஒரு நிலை கூட இருக்கிறது. இங்கே மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர்கள் கடிதம் எழுதுவதை தாண்டி அவர்களால் எதுவும் செய்ய முடிவதில்லை இங்கே. ஏன்னால் இது எல்லாமே ஒரு அண்டை நாட்டோட சேர்ந்த பிரச்சனை என்பதால் அது ஒன்றிய அரசு தான் தீர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை, மீனவர்கள் மீதான தாக்குதல், உடைமை சேதம் உள்ளிட்ட எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணாமல் மீண்டும் தேர்தல் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் மீனவர்களின் பிரச்சனைகளை நாங்கள் தான் தீர்ப்போம் என்று புதுசாக கண்டுபிடிப்பு செய்தது போல பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு இன்னைக்கு கவனத்தை மக்களின் பிஜேபிக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களின் கவனத்தை திசை திருப்பும் விதமாக அதை பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தாண்டி அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களால் கடற்கரை மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு, அது இல்லாம கடற்கரை மேலாண்மை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள். இந்த கடற்கரை பகுதியில் இருந்து மீனவர்களின் ஒரு வரலாற்று ரீதியான அவர்களுடைய ஒரு நெய்தல் நில பகுதி அந்த பகுதியில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கும், கடல் மீது அவர்களுக்குள்ள உரிமையும் அவர்களுடைய வாழ்வாதார உரிமையும் இது எல்லாமே பறிச்சுட்டு இந்த கடல் வளத்தை, மிகப்பெரிய வணிகமாக இருக்கக்கூடிய இந்த கடல் வளத்தை அவர்கள் கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்ப்பதற்கான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது குறித்தும் பல்வேறு போராட்டங்களை மீனவ சமூகம் முன்னெடுத்து
செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒன்றிய அரசுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து பல்வேறு போராட்டங்களை, முற்றுகை போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதன் மீது இந்த போராட்டங்கள் மீனவ மக்களின் போராட்டங்கள் எதற்குமே வந்து ஒரு தீர்வு காணப்படாமல் அது தொடர்கதையாகவே இருக்கிறது. இந்த விஷயங்கள் குறித்து இன்று வந்து நம்மிடையே உரையாடுவதற்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அளவில் என்னுடைய அறிமுக உரையை முடித்துக்கொண்டு முதல் பேச்சாளராக தோழர் கு. பாரதி அவர்களை அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர்கள் பற்றி ஒரு சிறு குறிப்பு. தோழர் பாரதி அவர்கள் ஒரு ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக அவர் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறார். தென்னிந்திய மீனவர் சங்கம் என்ற சங்கத்தின் 20 ஆண்டு காலமாக அதன் தலைவராக பணியாற்றி இருக்கிறார். புரட்சி கயல் என்ற சிற்றுரை 12 ஆண்டுகளாக நடத்தி இருக்கிறார். இது போன்ற மீனவர் சமூகம் மீனவருடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக மக்கள் திரள் போராட்டங்களை நடத்தி ஒரு மக்களுக்காக தொடர்ச்சியாக நின்றிருக்கிறார். குறிப்பாக சென்னையில் இங்கே ஒரு நகரமயமாக்கும் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இங்க நகரமயமாக்கும் கடற்கரை ஒட்டி தீவிரமடையும் போது அதற்கு எதிரான போராட்டங்களையும் தோழர் வந்து தீவிரமாக நடத்தி மக்களோடு நின்றிருக்கிறார். இது போன்ற ஏறக்குறைய 20 அமைப்புகளை ஒன்றிணைத்து தற்போது நெய்தல் மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியில் தொடங்கி அதன் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்போது தோழர் கு. பாரதி தலைவர் நெய்தல் மக்கள் கட்சி அவர்களை ஒரு மீனவ மக்களுக்கு எதிரான பாஜக அந்த தலைப்பில் உரையாட அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கேக்குதுங்களா? கேக்குது தோழர். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பொதுமேடை 2024 மோடி ஆட்சி தொடரலாமா இணைய வழி தொடர் கூட்டத்துல இன்றைய தலைப்பு மீனவர்களுக்கு எதிரான மோடி அரசு என்ற தலைப்பிலான இந்த கூட்டத்தில் அறிமுக உரை நிகழ்த்திய தோழர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கருத்துரை வழங்க உள்ள மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் ஜோன்ஸ் தாமஸ் டார்கஸ் அவர்களே, இந்த கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் பெரியவர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 9 கடலோர மாநிலங்கள் இருக்கு. இந்த 9 கடலோர மாநிலங்களை சார்ந்த, அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா குஜராத் அப்படின்ற ஒரு மாநிலத்துல கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் முதல்வராக பொறுப்பேற்று கடல் எல்லைகள் பிரச்சனை, மீனவர்களோட பிரச்சனை தெரிந்த ஒருவர் பிரதமரா வந்தார்னா நிச்சயமா மீனவ மக்களோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அப்படி எல்லாம் இந்த 10 ஆண்டுகள்ல ஒரு பிரதமரா வாய்ப்பு வந்தும் மீனவர்களுக்கான எந்த விதமான பிரச்சனையும் அவர் தீரல. இவர் வந்ததுனால மீனவர்களுக்கு மேலும் மேலும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் தான் உருவாச்சுன்றதுக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க பேச வந்திருக்கோம். அதுவும் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு வரியில சொல்லிட முடியாது. ஏன்னா மீனவரோட வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய வகையிலையும் கடற்கரை பகுதிகளில் வந்து தனியாருக்கும் முதலாளிகளுக்கும் தாரை வார்க்கக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்களை வந்து தொடர்ச்சியா கொண்டு வந்திருக்காருன்றதுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அதே போல 2021 இந்திய மீன்வள மசோதா அப்படின்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்திருந்தாரு. முதல் விஷயமா நம்ம அதை பார்க்க போறோம். இந்த இந்திய கடல் மீன்வள மசோதா அப்படின்றத பாத்தீங்கன்னா கொண்டு வந்த நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்திய கடல் வளங்களை அந்நிய நாட்டு கப்பல்களுக்கெல்லாம் இனிமேல் கொடுக்க போகிறது இல்லை, இது முற்றிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு தான் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த சொல்ற மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள போனீங்கன்னா நிச்சயமா அது அந்நிய மீன்பிடி கப்பல்களுக்கு இந்திய கடல் பகுதிகளில் அனுமதி இல்லை என்ற ஒரு விஷயத்தை தவிர மீதி சொல்லக்கூடிய அனைத்து விஷயமும் அந்நிய நாட்டு கப்பல்கள் வந்து நம்ம இந்திய கடல் எல்லைக்குள்ள வந்தா அவங்கள வந்து தண்டிக்கக்கூடிய அந்த குற்றங்களும் தண்டிக்கக்கூடிய அந்த சட்டங்களும் அது அப்படியே இந்தியாவில் உள்நாட்டுல மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய மீனவர்கள் மேல வந்து புகுத்தக்கூடிய வகையில இருக்கு. இதுல முதல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன்பிடி கப்பல்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. இனிமேல் பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மீனவ மக்கள் பயன்படுத்தக்கூடிய கட்டுமரங்களா இருக்கட்டும், பைப்பர் படகுகளா இருக்கட்டும், நாட்டு படகுகளாக இருக்கட்டும், வல்லங்களாக இருக்கட்டும், விசைப்படகுகளா இருக்கட்டும், இது எல்லாமே
இனிமேல் பட்டு மீன்பிடி கப்பல்கள் அப்படின்னு தான் அழைக்கப்படும் அப்படின்றாங்க. இதுல வந்து மீன்பிடி கப்பல்கள் தான் அழைக்கப்படும். இதுல என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மீனவ மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரண பைப்பர் படகுகளோ, நாட்டு படகுகளோ பாத்தீங்கன்னா, ஒரு 10 HP குதிரை திறன் இருக்கக்கூடிய இயந்திரங்களை பயன்படுத்தி அண்மை கடல்ல இருந்து ஆழ்கடல் வரைக்கும் போகக்கூடிய அந்த சாதாரண பயணங்களை பயன்படுத்தக்கூடியவங்க. இந்த 10 HP குதிரை திறன் இருக்கக்கூடிய இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய இந்த படகுகளை ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வணிக கப்பலுக்கு இணையா இவங்களையும் கப்பல்கள் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்ற அந்த விஷயம் தான் இருக்கிறதுலயே மிக மோசமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய மீன்பிடி கலன்களுக்கு ஏற்கனவே பல்வேறு வகையான பெயர்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 1983 கீழ அனைத்து பைப்பர் படகுகள், நாட்டு படகுகள், வல்லம், விசைப்படகுகள் இது எல்லாத்தையுமே பதிவு செஞ்சு மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தின்னு வரோம். ஆனா இனிமேல் பட்டு இந்த இந்திய மீன்வள மசோதா அமுலாச்சுன்னா இனிமேல் பட்டு வணிக கப்பல் சட்டம் 1958 கீழே தான் இனிமேல் பதிவு செய்யணும் அப்படின்றாங்க. இந்த 1958 வணிக சட்டத்துக்கு கீழே வணிக கப்பல் சட்டத்துக்கு கீழே பதிவு பண்றதுனால மீனவ மக்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க வணிக கப்பல்களை வந்து இயக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் வந்து எந்த நிறுவனத்துல போய் பதிகிறாங்களோ அங்க போய் பதிய வேண்டும் அப்படின்ட்டு இந்த மீன்வள மசோதா சொல்லுது. சாதாரண மீனவ மக்கள் ஒரு குறைஞ்சபட்ச உரிம கட்டணத்தை செலுத்திட்டு, குறைஞ்சபட்ச பதிவு கட்டணத்தை செலுத்திட்டு, சாதாரண நம்ம தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்துல படகுகளை பதிவு பண்ணிட்டு மீன்பிடி உரிமம் அப்படின்ட்டு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு 500 ரூபாய் ஒரு குறைஞ்ச காசு தான் அதை கொடுத்துட்டு 3 ஆண்டுகளுக்கு அந்த உரிமம் இருக்கும். படகுகளை பதிவு செஞ்சுட்டு நம்ம எங்க வேணாலும் போய் மீன்பிடி தொழில் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த வணிக கப்பல் சட்டத்துக்கு கீழே நம்ம போனோம்னா ஒரு கப்பலை பதிவு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கே முதல்ல வந்து கேப்டன் தேவைப்படும். அப்புறம் அந்த கப்பலுக்கு தேவையான மாலுமிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க தேவைப்படணும். பல்வேறு ஆவணங்கள் தேவைப்படும். அதுக்கான கட்டணம் என்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 9 கடலோர மாநிலங்கள்ல மிக அடர்த்தியா பாரம்பரிய மீனவ மக்கள் கரை சார்ந்த அண்மை கடல்ல மீன்பிடி தொழில செஞ்சுக்கின்னு இருக்காங்க. ஆனா இந்த இந்திய கடல் மீன்வள மசோதா உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய துறைமுகம் சார்ந்த அந்த வணிக மீன்பிடியை ஊக்குவிக்கக்கூடிய வகையில இதை வந்து இந்த இடத்துல வந்து அமுல்படுத்த பாக்குறாங்க. ஒரு தான் நாட்டை சார்ந்த பாரம்பரிய மீனவ மக்கள் அண்மை கடல்ல இருந்து ஆழ்கடல் வரைக்கும் தங்களால் மீன்பிடி தொழில் செஞ்சு அந்த மீன்களை ஏற்றுமதி செய்யறது மூலம் ஆண்டுக்கு 70,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணிய இன்னைக்கு இந்திய அரசுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மீனவ மக்கள் வந்து வழங்கிக்கின்னு இருக்காங்க. அந்த மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். அந்த மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் அந்த மீனவர்களோட மீன்பிடி தொழில் மீன் வியாபாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில இல்ல மேம்படுத்தக்கூடிய வகையில எதையாவது ஒரு திட்டத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாரம்பரியமா இருக்கக்கூடிய இந்த தொழிலை முற்றிலும் ஒழித்து கட்டிட்டு இதை வந்து தனியார்கள் கிட்டையும் பெரிய முதலாளிகள் கிட்டையும் இந்த இந்த இந்திய மீன்வள மசோதா மூலம் அவங்க கிட்ட ஒரு ஒப்படைக்கக்கூடிய வேலையை வந்து இதுல வந்து பாக்குறாரு. இப்ப இதுல வந்து யார் வேணாலும் பதிவு செய்ய யார் வேணாலும் கப்பல் வாங்கலாம், யார் வேணாலும் பதிவு செய்யலாம், யார் வேணாலும் மீன்பிடி தொழில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி கட்டணத்தை செலுத்தணும், உரிமத்தை வாங்கினா யார் வேணாலும் மீன் பிடிக்கலாம்ன்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது பாரம்பரியமா இருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழகத்தை கடலோரத்துல பாத்தீங்கன்னா 608 மீனவர் கிராமங்கள் இருக்கு. 608 மீனவர் கிராமங்களிலையும் மீனவ மக்கள் மிக அடர்த்தியாக அண்மை கடல்ல இருந்து ஆழ்கடல் வரைக்கும் மீன்பிடி தொழில் செய்யறாங்க. இந்த மாதிரி எந்த பார்வையும் எந்த புரிதலும் இல்லாம உலக நாடுகள்ல வந்து அங்க இருக்கக்கூடிய மீன்பிடி தொழில் எப்படி பண்றாங்க, எப்படி பாக்குறாங்க, அதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மீனவர்கள் மேல கொண்டு வந்து அதை திணிக்கக்கூடிய செயல் வந்து உண்மையில மிக கண்டிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு விஷயமா நம்ம வந்து பாக்குறோம். இந்த சாதாரண இந்த மீனவ மக்கள் பயன்படுத்தக்கூடிய படகுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கடல் கரையில இருந்து 12 கடல் மைல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராந்திய கடல் பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழக அரசுக்கு சொந்தமான கடல் பகுதிகள். இங்க பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க சொல்றதெல்லாம் அதையும் தாண்டி 12 கடல் மைல்ல இருந்து 200 கடல் மைல் தூரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கடல் பகுதிகளும் EEZ சொல்லக்கூடிய பிரத்யேக பொருளாதார மண்டலம், அது மட்டும் இல்லாம கண்டத்திட்டுகள், இப்படி மத்திய அரசுக்கு சொந்தமான கடற்பகுதிகள், இந்த மாதிரியான இடங்கள்ல போயிட்டு மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு தான் இந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க. இன்னைக்கு அண்மை கடல்ல பாத்தீங்கன்னா
எங்கேயுமே மீன் வளம் என்றது அறவே குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு மீனவ மக்கள் எல்லாருமே அண்மை கடலை தாண்டி பல்வேறு அண்டை மாநிலங்கள்ல போய் மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய சூழல் இருக்கு. ஏற்கனவே ஒரு சில இடங்கள்ல அண்டை நாடுகளோட கடல் எல்லைகளை பாரம்பரியமா நம்ம தொழில் செய்யக்கூடிய அந்த இடங்கள்ல போயிட்டு இன்னைக்கும் நம்ம தொழில் செய்யக்கூடிய சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால 12 கடல் மைல்ல இருந்து 200 கடல் மைலுக்கு குள்ள போய் மீன்பிடி தொழில் செய்யறவங்களுக்கு தான் இது வந்து இது அமுலாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் அனைத்து மீனவர்களும் மிக கடுமையா பாதிப்பாங்க என்ற விஷயத்த வந்து நம்ம முன் வச்சோம் அந்த நேரங்கள்ல. அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி மீனவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட கடல்ல ஒவ்வொரு தடவை ஒரு முறை மீன் பிடிக்க சென்றாங்கன்னா 1.5 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் ஆழ்கடல்லயே இருந்து தங்கு தொழில் செஞ்சு அவங்களோட மீன்பிடி தொழில செஞ்சுக்கின்னு வராங்கன்றது நாடு முழுவதும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய மீனவர்கள் எளிதில் அனுமதி வாங்கிக்கின்னு போகிறதும், அனுமதி வாங்கிக்கின்னு போயிட்டு தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த அனுமதி வாங்கும் போதே ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கேட்பாங்க. நீங்க வந்து உங்க படகோட நீளம் எவ்வளவு? நீங்க வந்து எந்த வகையான எத்தனை ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய குதிரைத்திறன் இருக்கக்கூடிய இன்ஜினை பயன்படுத்துறீங்க? எந்த வகையான மீன்பிடி வலைய பயன்படுத்த போறீங்க? எந்த வகையான மீன்களை பிடிக்க போறீங்க? கடல்ல எவ்வளவு தூரத்துல போய் நீங்க மீன் பிடிக்க போறீங்க? இவ்வளவு தகவல்களையும் நம்ம இங்க குடுத்துட்டு போகணும். ஒருவேளை நீங்க குடுத்துட்டு அங்க போயிட்டு மீன் பிடிக்கக்கூடிய இடங்கள்ல அந்த மீன் கிடைக்கல, இல்ல அந்த இடத்துல மீன் வளம் அறவே இல்ல. இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம இப்ப சாதாரணமா அப்படிதான் செய்றோம். ஒரு இடத்துல போறோம், மீன் கிடைக்கல அப்படின்னா தள்ளி போயிட்டு இன்னொரு இடத்துல மறுபடியும் வலைகளை விட்டு மறுபடியும் மீன் பிடிக்கக்கூடிய இயல்பான ஒரு வேலையை நம்ம வந்து செய்வோம். அது வந்து இப்படி ஒரு மோசமான சட்டத்தை வந்து கொண்டு இருக்காது. அப்படி ஒரு மோசமான சட்டத்தை வந்து இங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப இந்த சட்டம் எல்லாம் மேலோட்டமா பார்க்கும்போது இது ஏதோ மீனவர்களுக்கு மீன்பிடி தொழிலை மேம்படுத்துறதுக்காகவும் மீன் வளத்தை வந்து கட்டி காப்பாத்துறதுக்காகவும் அப்படின்னு அங்கங்க சொல்லிக்கினே வருவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா மீன்பிடி தடை மண்டலம் அப்படின்னு ஒண்ணு இதுல சொல்ல வராங்க. ஏற்கனவே கடல்ல வந்து மீன் வளம் ரொம்ப குறைவா இருக்குன்றதுனால 45 நாள் மீன்பிடி தடை இருந்தது. ஒரு காலப்போக்கில் அது வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா 61 நாட்கள் இப்ப மீன்பிடி தடை இருக்கு. ஆனா இவங்க ஒரே சீரா கிழக்கு கடற்கரையிலும் மேற்கு கடற்கரையும் வெவ்வேறு நாட்கள் 61 நாட்கள் மீன்பிடி தடை இருக்கு. ஆனா இவங்க சொல்லக்கூடியது குறிப்பிட்ட இடங்கள்ல குறிப்பிட்ட கடல் பகுதிகளை மட்டும் நாங்க வந்து தடை செய்யப்பட்ட மண்டலங்களாக நாங்க அறிவிப்போம். இங்க வந்து மீன் வளம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அந்த இடத்துல மீன் உற்பத்தி ஆகணும் அப்படின்ட்டு மேலோட்டமா அவங்க சொல்ற போல இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்ற மாதிரி. ஆனா உண்மையான நோக்கம்ன்றது அது இல்ல. முழுக்க முழுக்க மத்திய அரசு வந்து கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்கள் தனியார்களுக்கு கடற்கரையிலையும் கடல்லையும் சரி பல்வேறு திட்டங்களுக்கு வந்து இன்னைக்கு இடத்த ஒதுக்கி கொடுக்குறாங்க. அது போன்ற இடங்கள்ல பாரம்பரியமா மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய அந்த மீனவ மக்களால அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. அவங்க நிம்மதியா கடலையும் கடற்கரையையும் பயன்படுத்தணும். அந்த பெருமுதலாளிகளோட நன்மைக்கு அவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில தான் இந்த மீன்பிடி தடை மண்டலங்களை வந்து கொண்டு வரதை நம்ம வந்து இந்த மசோதாவில் வந்து பார்க்க முடிஞ்சது. அன்னைக்கு வந்து 2021 பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது மேலோட்டமா ஏதோ மீனவர்களுக்கு அப்படின்னு அதை பார்த்து இருப்போம். ஆனா இப்ப வந்து 2024க்குள்ள பூனைக்குட்டி வெளியே வந்தது அப்படின்றத போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் கடல் பகுதிகளில் வந்து மத்திய அரசு மாறி மாறி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப வந்து தெரியும் எதுக்கு இந்த மீன்பிடி தடை மண்டலங்களை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க, எதுக்கு இது திணிக்க பார்த்தாங்க, இப்ப எந்தெந்த திட்டங்கள்லாம் கடற்கரையில வருது, இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து பாரம்பரிய மீனவர்கள் போய் நாளைக்கு மீன் பிடிக்க போனாங்கன்னா இவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். அப்போ நாங்க வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து மீன்பிடி தடை மண்டலம்னு அனௌன்ஸ் பண்ண அங்க போகக்கூடாது. மீறி போனீங்கன்னா நீங்க உங்க மேல குற்றம் சுமத்தி உங்க மேல அபராதம் விதிப்போம், தண்டனையை கொடுப்போம். இப்படி மிக மிக மோசமா மீனவர்களை வந்து தண்டிக்கக்கூடிய வகையில மட்டுமே ஒரு சொந்த நாட்டு மீனவர்களை வேற எந்த நாட்டு அரசும் இப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை அதாவது வாழ்வாதாரத்துக்காக போய் மீன் பிடிக்கக்கூடிய அந்த மக்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களை குற்றவாளிகளாகவும் அவர்களை வந்து தண்டனைக்குரியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு சட்டத்தை இந்தியாவில் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். இந்தியாவில் மட்டும்தான் இந்த பார்க்கக்கூடிய ஒரு மிக மோசமான சந்தர்ப்பம் வந்து நமக்கு கிடைச்சிது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா அடுத்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அண்மை கடல்ல இருந்து ஆழ்கடல் வரைக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படின்ற ஒரு மிக மோசமான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. 2015 தொடங்கி இந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து போய்கின்னு இருக்கு. வேதாந்தா ஒரு பக்கம் இங்க நம்மளுக்கு ஸ்டெர்லைட்ல வந்து எந்த அளவுக்கு மோசமான பின்விளைவுகளை நம்மளுக்கு உங்க பாரதி தோழர் உங்களுடைய இதுதான் மியூட் ஆயிருக்கு, அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ, இப்ப கேக்குது தொடரலாம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம சென்னைக்கு மிக அருகாமையில இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்துல தொடங்குது.
விழுப்புரம் மாவட்டத்துல எக்கியர் குப்பம் அப்படின்னு சொல்ல மரக்காணத்துல தொடங்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடு, புதுச்சேரி 2 மாநிலங்கள், 5 மாவட்டங்கள், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், நாகப்பட்டினம், இங்க புதுச்சேரி, காரைக்கால், இந்த 5 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 100 கிராமங்களை வந்து அழிக்கக்கூடிய வகையில கடல்ல அலை அடிக்கக்கூடிய அந்த கரையில தொடங்குது. இந்த கரையில தொடங்கிட்டு ஆழ்கடல்ல 100 கிலோமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து வேதாந்தா வந்து ஆழ்துளை கிணறுகளை அமைக்கிறதுக்கு அனுமதி வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப அந்த அந்த கிணறுகள்ல வந்து இப்ப ஆய்வு செய்யறதுக்கான பணிகளை வந்து தொடங்கி இருக்காங்க. இப்ப நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமா இருக்கக்கூடிய மீனவ மக்கள் தங்களோட மீன்பிடி தொழில் மூலமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 6000 கோடி அந்நிய செலாவணி தமிழகத்துக்கு மட்டும் மீனவ மக்களால இன்னைக்கு கிடைக்குது. நம்ம இந்திய அரசுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 கோடி அந்நிய செலாவணியை வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விழுப்புரம் மாவட்டமா இருக்கட்டும், கடலூரா இருக்கட்டும், நாகப்பட்டினமா இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த 100 மீனவர் கிராமங்கள் மிக அடர்த்தியா அண்மை கடல்ல இருந்து ஆழ்கடல் வரைக்கும் மீன்பிடி தொழில வந்து மிக சிறப்பா தொழில் செய்யறாங்கன்றது தமிழக அரசுக்கும் தெரியும், இந்திய அரசுக்கும் தெரியும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது மத்திய அரசு இந்த இடத்துல ஆழ்துளை கிணறுகளை மூலமா இன்னைக்கு தோண்டி அது மூலமா இன்னைக்கு ஹைட்ரோ கார்பனை எடுக்கிறதுக்கு வேதாந்தா நிறுவனத்துக்கும் ரிலையன்ஸுக்கும் வந்து அனுமதி வந்து கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மீன் வளம் வந்து குறைவா இருக்கு. மீனவர்களுக்கு வந்து 45 நாள் மீன் பிடிக்க தடை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 61 நாள் மீன் பிடிக்க தடை அப்படின்னு மீனவர்களை வந்து தொழில் செய்யக்கூடாது, மீன் இனப்பெருக்க காலம்னு சொல்லி நிறுத்தக்கூடிய இந்த அரசு இன்னைக்கு மீன் வளத்தை மிக மிக மோசமா நசுக்கக்கூடிய வகையில கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளை தோண்டக்கூடிய விஷயம். ஒரு கிணறு தோண்டினா அந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து மீன் வளத்தை மிகப்பெரிய கேடு விளைவிக்கும், அந்த இடத்துல மீன் உற்பத்தி ஆகிறதே அறவே காலியாகும். அந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுன்றதே அறவே போயிடும். இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து மீனவ மக்கள் வந்து முதலீடா போட்டு படகுகளையும், வலைகளையும், இன்ஜின்களையும், பல்வேறு மீன்பிடி உபகரணங்களை வாங்கி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த தொழில ஈடுபடுறாங்க. எங்களுக்கு வந்து அரசு வேலையை பத்தி நாங்க கவலைப்படல. அதே போல நாங்க செய்யக்கூடிய இந்த மீன்பிடி தொழில் மூலமா ஒரு விசைப்படகு வந்து இன்னைக்கு மீன்பிடி தொழிலுக்கு போச்சுன்னா கிட்டத்தட்ட சார்பு தொழில இருக்கக்கூடிய 16 குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு பணியாகவும் இந்த மீனவ மக்கள் வந்து செஞ்சுன்னு இருக்காங்க. மீனவ மக்கள் பிடிச்சின்னு வரக்கூடிய அந்த மீன்கள் சத்துள்ள உணவுப் பொருள் உள்ளூர் மக்களுக்கு ஒரு நல்ல சத்துள்ள உணவுப் பொருள் கிடைக்குது. அது மூலம் அந்நிய செலாவணியை வந்து ஈட்டக்கூடிய இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து மீனவ மக்கள் மேல நடக்குது. இன்னைக்கு அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய அவங்களோட முதலீடை நாசம் பண்ணக்கூடிய வகையில அண்மை கடல்ல இருந்து ஆழ்கடல் வரைக்கும் ரிலையன்ஸுக்கும் வேதாந்தாவுக்கும் இந்த மோடி அரசு வந்து இப்படி அவங்களுக்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுனால கிட்டத்தட்ட இந்த 100 கிராமங்களை சார்ந்த மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் இழந்து இந்த மீன்பிடி தொழில அறவே இன்னைக்கு கைவிடக்கூடிய வகையில குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கான ரூபாய் அந்த ஒவ்வொரு மீனவருக்கும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படக்கூடிய வகையில ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இத வந்து இப்ப வந்து டெல்டா பகுதிகளில் பாத்தீங்கன்னா வேளாண் மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கு தமிழக அரசு அது பாதுகாப்பு மண்டலமா அறிவிச்சிருக்காங்க. வரவேற்கிற நல்ல விஷயம். அதே போல இந்த கடல் பகுதிகளில் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 5 கடலோர மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்தமா மீன் வளத்தையும் மீனவரோட வாழ்வாதாரத்தையும் அழிக்கக்கூடிய வகையில வரக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எடுக்கிறதுக்கு தமிழக அரசு எந்த வகையிலும் துணை போகக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு அந்த இடத்த வந்து மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமா தமிழக அரசு அறிவிக்கணும். இது மோடிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை உண்டாக்கக்கூடிய வகையில மீனவ மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அந்த இடங்கள்ல இருக்கு. அதே போல இந்த ஹைட்ரோ கார்பன் விஷயங்கள் மட்டும் இல்லாம அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் வேதாரண்யத்துல தொடங்கிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா கடல்ல காற்றாலைகளை வந்து கொண்டு வந்து காற்றாலைகள் மூலமா மின்சாரத்தை தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டாடுறாங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா குஜராத்லயும் தமிழ்நாட்டிலும் 2 மாநிலங்கள்ல தான் இது பண்றாங்க. குஜராத்ல ஒரு 8 இடங்கள்லையும் தமிழ்நாட்டுல ஒரு 8 இடங்கள்லயும் வந்து இந்த கடல் காற்றாலைகளை அமைக்கிறதுக்கான அனுமதியை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அனுமதிக்கான ஆய்வு பணிகள் வந்து இப்ப தற்சமயம் போய்கின்னு இருக்கு. கடந்த 2023 செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு தமிழ் நாளிதழ்லையும் ஒரு ஆங்கில நாளிதழ்லையும் ஒரு மிகப்பெரிய விளம்பரம் வந்து வருது. அந்த விளம்பரம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் வந்து நீண்ட கால குத்தகைக்கு நாங்க விட போறோம். தேவைப்படுறவங்க வந்து இந்த டெண்டர்ல வந்து கலந்துக்கின்னு உங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கோ இல்ல நீண்ட கால குத்தகைக்கோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் தேவைப்படுதோ கடல் படுகையை வந்து குத்தகை விட போறோம், யார் வேணாலும் கோரலாம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பார்த்துருக்கோம். இந்த
மே மாசம் வந்து அந்த டெண்டரை வந்து ஓபன் பண்ணி அவங்களுக்கான அந்த பெரு நிறுவனங்களுக்கு வந்து கடலையும் அந்த கடல் படுகைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணிகளையும் மோடி அரசு வந்து செஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமா மீன்பிடி தொழில் மூலமா மீனவ மக்களோட வாழ்வாதாரம் என்றது முழுக்க முழுக்க சாமானிய மீனவ மக்கள் வந்து இன்னைக்கு அண்மை கடல்ல இருந்து ஆழ்கடல் வரைக்கும் அவங்க மீன்பிடி தொழில் செய்யறது மூலமா நல்ல சத்துள்ள உணவுப் பொருளை கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான அந்நிய செலவழி மிகப்பெரிய அளவுல ஈட்டி தராங்க. ஆனா இந்த மீனவ மக்கள் மேல எந்தவித அக்கறையும் எந்த விதமான பார்வையும் இல்லாம அந்த மீன்பிடி தொழிலுக்கு தேவையான உதவிகளை எப்படி செய்யணுமோ அதை பத்தி சிந்திக்காம, இல்ல அவங்க புடிச்சிக்கின்னு வர மீன்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு தேவையான ஏதாவது கட்டமைப்புகளை இங்க ஏற்படுத்தணும், அதுக்கான எதை பத்தியும் யோசிக்காம முழுக்க முழுக்க பெரு நிறுவனங்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்காக மட்டுமே நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். நாங்க வந்த உடனே எங்களோட ஒட்டுமொத்த பார்வையும் திட்டங்களும் அந்த பெருமுதலாளிகளை வாழ வைக்கிறதுக்கு மட்டும்தான். சாமானிய மக்களும் ஒரு பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய மக்கள் எப்படி போறாங்கன்றதை பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற கூடிய வகையில மிக மிக ஒரு மோசமான அம்சமா தான் இந்த திட்டத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கடல்ல எங்க வேணாலும் எங்கும் சென்று மீன் பிடிக்கும் உரிமை பாரம்பரிய மீனவர் உரிமை அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய இந்த மரக்காணத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா மீனவ மக்கள் வந்து எந்த இடத்துல மீன்பிடி தொழில் செய்யறாங்க, எந்த இடத்துல காலியா இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அடர்த்தியா இந்த பகுதிகள் வந்து மீன்பிடி தொழில் செய்யறாங்க. அந்த பகுதி மீனவ மக்கள் கிட்ட குறைஞ்சபட்சம் ஏதாவது அவங்க கிட்ட ஒரு கருத்து கேட்டு இது போன்ற திட்டங்கள் வருது, இல்ல இது போன்ற திட்டங்களுக்கு நாங்க இந்த இடத்துல நாங்க குத்தகை கொடுக்க போறோம், இல்ல இங்க இந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க போறோம், ஏதாவது கருத்து கேட்பு கூட்டங்கள் ஏதாவது நடக்குதா, மீன் வளம் சம்பந்தமா ஏதாவது ஒரு கருத்துக்களை கேட்டாங்கன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஏன்னா பெரு முதலாளிகளுக்கான எந்த திட்டங்களுக்கும் சாமானிய மக்கள்கள் கிட்டயோ இல்ல பாரம்பரியமா அந்த பகுதிகளை பயன்படுத்தக்கூடிய மக்கள்கள் கிட்டயோ கருத்து கேட்க வேண்டியதில்லை. அதுக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்படி நாம ஏதாவது கடல் வளத்தை கெடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணோம்னா நம்மள வந்து கழுத்தை நெரிக்கிறதுக்கு 1008 சட்டங்கள் இருக்கு. ஆனா பெருமுதலாளிகள் வந்து ஒட்டுமொத்த கடல் வளத்தையும் காலி பண்ணாலே கவலை கிடையாது. அவங்களுக்கு ஆதரவா நிமிஷத்துக்கு நிமிஷத்து இந்த சட்டங்களை திருத்தறோம் அப்படின்ற பேர்ல வந்து வெறும் முதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு அரசா மட்டும்தான் நம்ம வந்து இவங்களை பாக்குறோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கச்சத்தீவு விஷயம் நம்ம சில நாட்களா 2 நாட்களா அவங்க சொல்றாங்க மீனவர்கள் மேல எங்களுக்கு தான் பாசம் இருக்கு, கச்சத்தீவை வந்து காங்கிரசும் திமுகவும் எப்படி பண்ணிச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. 2017 பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வர வந்துட்டு இலங்கை பிரச்சனைக்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இந்திய மீனவர்கள் இலங்கை பகுதிகளில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நாங்க ஏற்படுத்த போறோம். அந்த பாக் வளைகுடா பகுதிகளில் இழுவலை மூலமா மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட அந்த விசைப்படகுகளை வந்து ஆழ்கடல் சூறை மீன்பிடி படகுகளை நாங்க மாத்த போறோம். அதுக்கு இந்தாங்க 287 கோடி நாங்க ஒதுக்குறோம் முதல் கட்டமா. இந்த ஆண்டு 500 படகுகளை வந்து ஆழ்கடல் படகுகளா நாங்க மாத்த போறோம். 2 ஆண்டுகளுக்குள்ள ஒட்டுமொத்த படகுகளும் வந்து ஆழ்கடல் படகுகளா நாங்க மாத்திருப்போம். இந்த இலங்கை பிரச்சனை தமிழக மீனவர்களுக்கான எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு 2017 தொடங்குனீங்க. இன்னைக்கு 2017 தொடங்கி இன்னைக்கு 2024 ஆச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெக்கக்கேடான விஷயம் வெறும் 50க்கும் குறைவான படகுகள் மட்டும்தான் அவங்களால வழங்க முடிஞ்சது. ஏன்னா இந்த படகுகளை பொறுத்த வரைக்கும் 50% மத்திய அரசு மானியம் பண்ணுவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா 20% மாநில அரசோட மானியம்ன்றாங்க. இந்த மீனவ மக்களோட பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னா 10%, வங்கி வந்து ஒரு 20% அப்படின்னு போட்டு ஒரு படகோட விலை 80 லட்சம் அப்படின்னு அன்னைக்கு நிர்ணயிச்சாங்க. ஆனா இந்த படகுகளை கட்டி அதை முழுமைப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,30,00,000 ரூபாய் ஒரு படகுக்கு அடக்க விலை வர்றதுனால மீனவ மக்கள் யாருமே அதை வந்து பயன்படுத்த முடியாத இல்ல மீனவ மக்கள் வந்து அதை முழுமையா அதை முழுமைப்படுத்தி அந்த திட்டத்துக்கு வந்து இது பண்ணவே முடியல இன்னைக்கு கிட்டத்தட்ட. ஏன்னா இவங்க கொடுக்கறது வெறும் 80 லட்சம். ஆனா அதை முழுமைப்படுத்தணும்னா ஒரு கோடியே 20 லட்சத்துல இருந்து 1,30,00,000 ஆகுது அப்படின்றதுனால அது முழுமையாகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல் முருகன் வந்து மத்திய இணை அமைச்சரா வந்தார். வந்த உடனே அவரும் அதே ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு உடனடியா நாங்க பிரதமர் கிட்ட பேச போறோம், பேசிட்டு இந்த 80 லட்சம் ரூபாய் தொகையை வந்து 1,20,00,000 நாங்க உயர்த்த போறேன். அவர் முதல் மத்திய இணை அமைச்சரா பொறுப்பேற்றுக்குன்னு வந்த பேட்டியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இருந்தது.
உடனடியா நாங்க பேச போறோம். உடனடியா மீனவ மக்களுக்கு இந்த தொகையை உயர்த்தி குடுத்துட்டு, இந்த திட்டத்த வந்து நான் முழுமைப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சு போச்சு. இன்னைக்கு வெறும் 50 படகுகள் கூட இன்னைக்கு முழுமையா அந்த மீனவ மக்களால வந்து அ குடுக்க முடியல. இப்படி ஒரு அரசு ஒரு திட்டத்த போட்டுட்டு, அந்த திட்டத்துக்கான தொகைகள முழுமையா குடுத்துட்டு, முழுமையா அந்த மீனவ மக்கள வந்து பயன்பெற வச்சிருந்தாங்கன்னா, உண்மையிலே அவங்க சொன்னத செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்பி இருக்கலாம். ஆனா, இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை 40 ஆண்டுகளுக்கு முன்னால கச்சத்தீவை யார் குடுத்தாங்கன்றது இருக்கட்டும். 2017ல அந்த மீனவர்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண போறேன்ட்டு சொன்னீங்களே, இன்னைக்கு 2024 ஆச்சே, என்ன தீர்வு கண்டீங்க? வெறும் 50 படகுகள கூட குடுக்க முடியலையே அப்படின்னு இத வந்து இங்க இருக்கக்கூடிய எல் முருகன் மத்திய இணையமைச்சர் அவருக்கும் அத பத்தி அக்கறை இல்ல. மோடிக்கும் வந்து எந்த விதமான அக்கறையும் இல்லைன்றது தான் இத வந்து காட்டுது. அதனால முழுக்க முழுக்க ஒரு இந்தியாவோட பிரதமரா இருந்துட்டு தொடர்ந்து மீனவர்களோட நலனை நான் பாதுகாப்பேன். மீன்பிடி தொழிலையும், மீன் வியாபாரத்துக்கு தேவையான கட்டமைப்புகள்லாம் நான் சிறப்பா பண்ண போறேன்ட்டு, இங்க கடற்கரைக்கு வரும்போதெல்லாம் மீனவர்கள் நலன் நலன்னு பேசக்கூடியவங்க. இதுவரைக்கும் ஆக்கப்பூர்வமா ஏதாவது செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இல்ல. நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூட பொறுப்பேத்துக்குன்னு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு விஷயத்த தொடர்ந்து பேசின்னு இருப்பார். ராமேஸ்வரத்துல கடல் பாசிய வளர்க்க போறோம். கடல் பாசிகளை ஊக்குவிக்க போறோம். இந்த இந்த ஒன்ன தான் தொடர்ந்து பேசின்னு இருந்தாரே தவிர, மீனவ மக்களுக்கு இந்த அதாவது மீன் வளத்துறைக்கு ஒரு இணை அமைச்சரா வந்துட்டு, ஒட்டுமொத்த மீனவர்களோட வாழ்வாதாரத்தையும், ஒட்டுமொத்த மீனவ மக்களுக்கான கட்டமைப்புகளையும், அந்த மீன்பிடி தொழிலை மேம்படுத்துறதுக்கு எதையாவது பேசுவார்ன்னு பார்த்தீங்கன்னா, எப்ப தமிழகத்துக்கு வந்தாலும் அவர் குடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஒரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் பண்ணக்கூடிய கடல் பாசியை ஊக்குவிக்க போறேன். கடல் பாசிக்கு இன்னைக்கு வெளிநாடுகள்ல வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அதனால அந்த ஒன்ன பத்தி தான் பேசினாரு. அதுவும் பேர்ல மட்டும் தான் கவனத்தை செலுத்தினாரே தவிர, இந்த தமிழக மீனவர்களுக்கும், இலங்கை மீனவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்ட்டு எந்த இடத்திலயும் அவர் முயற்சியும் செய்யல. அவங்களுக்கான அந்த கூடுதல் நிதியை ஒதுக்கி கொடுத்துட்டு, இந்த இழுவலை படகுகளை வந்து ஆழ்கடல்கள் படகா மாத்துறதுக்கான எந்தவித திட்டத்தையும் நிறைவேற்றி தரல என்றது வெளிப்படையா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களுக்கும் தெரியும். அதே போல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இந்திய கடல் மீன்வள மசோதாவும் முழுக்க முழுக்க பாரம்பரிய மீனவருக்கு எதிர்ப்பாய் சாதாரண பைப்பர் போட்டு வச்சிருக்கக்கூடிய 10 HP இன்ஜின் இருக்கக்கூடிய பைப்பர் போட்டு மீனவனை பெரிய பெரிய பக்காசுர கப்பல் இருக்கக்கூடியவங்களும் ஒண்ணு அப்படின்னு சொன்னது வந்து சாதாரண குடிசை வீட்டுல இருக்கிறவனையும் பங்களாவாசின்ட்டு நாங்க சொல்லிட்டோம், அவங்கள அப்படிதான் நாங்க மேம்படுத்திட்டோம்னு சொல்லக்கூடிய வகையில மட்டும்தான் இவங்களோட திட்டங்கள்லாம் இருந்தது. இவங்களோட சட்டங்கள்லாம் முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கான சட்டங்களா இருந்தது தவிர பாரம்பரிய மீனவருக்காக எந்த இடத்திலும் இல்லை என்றதை நான் இந்த நேரத்துல பதிய வைக்கிறேன். அதே போல இன்னைக்கு எந்த இந்தியாவுல பல்வேறு 9 கடலோர மாநிலங்கள் இருந்தாலும் எந்த இடத்திலையும் பண்ணாம குஜராத்திலையும் தமிழகத்திலையும் மட்டுமே குறி வச்சு பாரம்பரிய மீனவ மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய வகையில வந்து இன்னைக்கு கடல் படுகையில குத்துக்கு விடுறது எல்லாத்துக்கும் இந்த தேர்தலில் வந்து மீனவ மக்கள் சரியான பாடம் புகட்டுவாங்க அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். தோழருக்கு நன்றி. ஒரு பாஜக மோடி அரசின் ஒரு கார்ப்பரேட் நல சட்டங்கள் அதை பத்தி ஒரு விரிவான ஒரு பார்வையை தோழர் இங்கே வழங்கி இருக்கிறார். குறிப்பாக ஆழ்கடல் ஒரு அண்மை மீன்பிடிப்பு வந்து குறைந்து போன இந்த காலகட்டத்தில் மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற நேரத்தில் ஒரு சிறு குறு மீனவர்களையும் கார்ப்பரேட் மீன்பிடி தொழிலையும் ஒன்றாக பார்க்கும் விதமான சட்டத்தை கொண்டு மீனவர்களை பாதிக்கின்ற ஒரு இந்திய மீன்வள சட்டம் குறித்து விரிவாக தோழர் எடுத்துரைத்ததும், பின்னாடி இந்த கடற்கரை பகுதியில் வரக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதனுடைய ஆபத்து, அதனால் பாதிக்கப்படக்கூடிய மீனவர்கள், அதை பற்றி விரிவாக தோழர் எடுத்துரைத்திருக்கிறார். குறிப்பாக வேளாண் மண்டலம் போல மீன்பிடி பாதுகாப்பு மண்டலத்தையும் தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். தோழருக்கு நன்றி.